யூடியூப்பில் எல்லாருமே ஃபேமஸ் ஆகுறது வழக்கம். அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு ஸ்டேஜாகவும் எல்லாருமே வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்க vlog பண்ணி நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் புழங்கிட்டு இருக்க பேர் அப்படின்னா வந்து விஜே சுத். ஏன்னா வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நிறைய சைடு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாகி சேனலோட சப்ஸ்கிரைப்லேருந்து எல்லாமே வந்து அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி விஜே சுத் அவர்கள் வந்து முன்னாடி வந்து பிளாக் ஷிப்பில் இருந்தார். ஸோ பிளாக் ஷிப்பில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு வீடியோவும் பண்ணி அவர் ஒரு சைடு விஜேவும் பண்ணிட்டு இருந்தார், இன்னொரு சைடு வந்து பிராங்க் வீடியோஸும் நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த பிராங்க் மூலிமா வந்து நிறைய ஃபேமஸ் ஆனாருன்னு கூட சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தனியாக வந்து இப்போ விஜே சுத் vlogs அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட எல்லா இன்டர்வியூஸும் பண்ணுறாரு. ஒரு சைடு வந்து ஃபன் வீடியோஸ் பண்ணுறாரு, vlog வீடியோ பண்ணுறாங்க, vlog சீரிஸ்லாம் பண்ணுறாங்க. இதை தாண்டி வந்து அவர் நிறைய இன்டர்வியூஸும் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து அவர் நிறைய வந்து ஃபன்னாக பண்ணுவாங்க, நிறைய அடிச்சது ஃபன் பண்ணுறது, அவங்க கூட இருக்க டீமில் இருக்கவங்களே நிறைய ஃபன் பண்ணுற விஷயம் நான் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய ப்ராங்க் பண்ணுற விஷயமும் சரி, ரியலாக வந்து என்னென்ன விஷயம் நடக்குதோ அது எல்லாமே காட்டுறது வழக்கமாக இருக்குது தெரியும். அதில் வந்து சில கிளிப்ஸ்லாம் வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும், இன்னொரு சைட் வந்து கான்ட்ரவர்சியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். அந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா பார்த்தோன்னா, விஜய் சுத்து அவர்கள் வந்து எல்லாமே யூஸ்வலாக அவங்க கூட இருக்கவங்கள ஃபன்னாக அடிக்கிறதும் ஃபன்னாக விளையாடுறதும் ஒரு வழக்கமான ஒன்று தான். அதில் முக்கியமாக வந்து அவங்க டீமில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு பாத்ரூம் போகிற மாதிரி நின்றிருந்த ஒரு வீடியோ வந்து அதில் அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் இழுத்து போட்டு அடித்து அவர் வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுற மாதிரியும் அவர் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வல்கராக எட்டி உதைக்கிறாரு, காலில் வந்து எட்டி உதைக்கிறாரு. ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் வந்து காலில் எட்டி உதைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சினிமாலையோ இல்லை வேறு யாருன்னா அப்படி பண்ணலாம். ஆனால் ரியலாக ஒரு வீடியோவில் ஒரு ப்ராங்க் வீடியோ மாதிரி பண்ணுறீங்க, ஒரு ஃபன்னாக பண்ணுறீங்க, அந்த ஃபன்னாக பண்ணுற வீடியோவில் ஒருத்தனை எட்டி உதைக்கணுமா, அது தப்பாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொரு சைடு வந்து இது ஒரு மனிதநேயம் வீடியோ மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து அவர் ஃபன்னாக பண்ணுறது வழக்கம் தான்ப்பா, அது ஏதான்ப்பா இதெல்லாம் குறையாக சொல்கிறீங்கன்னு சொல்லி இன்னொரு சைடும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.